அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் 571 578 வரை மொத்தம் 8 வரிகளுக்கான விளக்கமாக இருக்கப் போகிறது. முதலில் நான் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். குணமுதற் கருவிகள் கூடிய பகுதியில் அனைவுற வகுத்த அருட்பெரும் ஜோதி. மனமுதற் கருவிகள் மண்ணுயிர் வெளியிடை அணமுற வகுத்த அருட்பெரும் ஜோதி. காலமே முதலிய கருவிகள் கலைவெளி ஆளுற வகுத்த அருட்பெரும் ஜோதி. துரிசரு கருவிகள் சுத்த நல்வெளியிடை அரசுற வகுத்த அருட்பெரும் ஜோதி. இதான் 8 வரிகள். முதல் 2 வரிகளில் குணமுதற் கருவிகள் கூடிய பகுதியில் அனைவுற வகுத்த அருட்பெரும் ஜோதி. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, குணம் கருவிகள் இவை ரெண்டும் ஒருமித்து எங்கே விளங்குகின்றது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதாவது குணம் அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, கொல்லாமை, பொறுமை, சாந்தம், அடக்கம், இந்திரிய நிகிரகம், ஆன்மய இயற்கை குணமாகிய ஜீவகாருண்யம். இந்த 6 குணங்களை தான் அவர் என்ன சொல்கிறாங்க, குணம். இதை சமய சன்மார்க்கத்தில் சொல்லியிருப்பாங்க. உரைநடையில் சமய சன்மார்க்கத்தில் யார் ஒருவருக்கு இது போன்ற இந்த 6 குணங்கள், கொல்லாமை, பொறுமை, சாந்தம், அடக்கம், இந்திரிய நிகிரகம், ஆன்ம இயற்கை குணமாகிய ஜீவகாருண்யம், இந்த குணங்கள் இருக்கிறதோ இவங்க தான் சமய சன்மார்க்கின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படியே கருவிகள் அப்படின்றனா என்ன சொல்கிறாங்கன்னா, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இதுதான் கருவிகள். அப்போ இந்த வரிகளில் முதல்ல என்னன்னு பார்த்துருவோம். இந்த குணம் முதல் கருவிகள், அதாவது குணமாகிய இந்த 6 குணங்களையும் கருவிகள் என்று சொல்லக்கூடிய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இவைகளும் எந்த இடத்துல இணைகின்றனவோ, அதாவது எந்த இடத்தில் சேர்கின்றனவோ, அதாவது எந்த இடத்துல சேருது அப்படின்னா சிற்சபையில் தான் சேருது. அந்த இடத்தில் நீக்கமர நிறைந்து அருள்கின்ற அருட்பெரும் ஜோதி. அதாவது இந்த குணமும் இந்த கருவிகளும் சேர்கின்ற இடம் எதுவோ அந்த இடம் சிற்சபை தான். அந்த இடத்தில் விளங்குகின்ற அருட்பெரும் ஜோதி, அனைவுற வகுத்த அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இறைவனுடன் கலக்க பெறுமாறு, அதாவது இந்த குணமும் கருவிகளும் அந்த சிற்சபையில் கலக்க பெறுமாறு விளங்கிய அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்த வரிகளில் இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். சமய சன்மார்க்கத்தில் தான் இந்த 6 குணங்களை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து மத சன்மார்க்கம்னு வரும்போது இந்த 6 குணங்களும் நீங்கப்பட்டு நிர்குணம் அப்படின்றாங்க. நிர்குணம் உடையவங்க தான் மத சன்மார்க்கி அப்படின்றாங்க. மேலும் ஒரு மத சன்மார்க்கி எப்படி இருப்பாங்க அப்படின்னா, விருப்பு வெறுப்பு, அதாவது கோபதாபம், சலிப்பு, துன்பம், இன்பம், இந்த மாதிரி இந்த இரட்டைத்தன்மை இருக்குது பார்த்தீங்களா, இதில் எதுவுமே இருக்காது. எதுவுமே இல்லாமல் அதாவது நிர்குணமாக இருப்பாங்க. அதே மாதிரி இது போன்ற எதுலேயுமே பேதம் பார்க்காமையும் இருப்பாங்க. இந்த நிலைமையில் இருக்கவங்கள தான் என்ன சொல்கிறாங்க, மத சன்மார்க்கின்னு சொல்கிறாங்க. நம்ம சுத்த சன்மார்க்கி, சுத்த சன்மார்க்கம் அப்படின்றது என்ன சொல்கிறாங்கன்னா, மேலே சொன்ன இந்த சமய சன்மார்க்கம், மத சன்மார்க்கம் இதில் பழகி அதுக்கப்புறம் வர்ற நிலை தான் சுத்த சன்மார்க்கம். அதைத்தான் இந்த நம்ம தெளிவு பண்ணிக்கிறணும். அந்த சுத்த சன்மார்க்கத்துக்கு வர்றதுக்கு தான் நம்ம இப்போ முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முதல்ல நம்ம இப்போ சமய சன்மார்க்கத்துக்கு இந்த 6 குணங்களை பெறணும். அடுத்து மத சன்மார்க்கத்துக்கு என்ன பண்ணணும்,
இந்த குணங்கள் அற்ற நிலைக்கு போய் மனமும் அற்ற நிலை, மனமும் சூன்யமாகணும். அந்த பேதங்கள் அற்று மனமற்று அந்த நிலைக்கு போகும்போது தான் நம்ம என்ன பண்ணுறோம், மத சன்மார்க்க நிலைக்கு வர்றோம். அந்த சுத்த சன்மார்க்கம்ன்றது இந்த ரெண்டுலேயும் பயணம் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறோம் பாருங்கள், அதுதான் சுத்த சன்மார்க்கம். ஸோ இந்த இடத்துல இந்த விளக்கம் போதுமானது. நம்ம இப்போ அடுத்த 2 வரிகள். மன முதற் கருவிகள் மண்ணுயிர் வெளியிடை அணமுற வகுத்த அருட்பெரும் ஜோதி. வெளி என்ன ஆகாயம்னு நம்மளுக்கு தெரியும். இந்த உயிர் இருக்கும் இடம் வந்து உயிர் வெளி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த உயிர் வெளியிலே மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் ஆகிய 4 அந்தக்கரணங்களையும் அழகுற அமைத்த அருட்பெரும் ஜோதி. அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஜீவன் வந்து மனம் முதலாகிய அந்தக்கரணங்களின் கூட்டத்தின் மத்தியில் இருக்கும் அப்படின்றாங்க. அதாவது எப்படி இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வள்ளல் பெருமான் உரைநடை பகுதியில் 2 விதமான ஜீவனை சொல்கிறாங்க. சாமானிய ஜீவன், விசேஷ ஜீவன், அந்த தலைப்பிலே சொல்கிறாங்க. அந்த 2 ஜீவனும் இருக்கும் இடத்தையும் சொல்கிறாங்க, அதனுடைய தன்மையையும் சொல்கிறாங்க. அதை படிக்கும்போது நம்மளுக்கு தெளிவாகும், ஜீவன் வந்து மனம் முதலாகிய அந்தக்கரணங்களின் கூட்டத்தோடைய நடுவில் இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெளிவாகும். அதை நான் படிக்கிறேன். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த தலைப்பே சாமானிய ஜீவன், விசேஷ ஜீவன். சாமானிய ஜீவன், விசேஷ ஜீவன் ஆக 2. இவற்றில் சிறந்தது சாமானியம், தாழ்ந்தது விசேஷம். ஜீவன் 2 என்பதற்கான விவரம்: ஆன்ம காரணம் சாமானியம், ஆன்ம காரியம் விசேஷம். சாமானியம் என்பது ஆன்ம அறிவு, விசேஷம் என்பது மன அறிவு. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, சாமானிய ஜீவன் அப்படின்றது வந்து இங்கே புருவ மத்தியில் இருக்குது, அதாவது ஆன்மாவின் முதல் நிலை அப்படின்றாங்க. இந்த விசேஷ ஜீவன் அப்படின்றது வந்து இந்த கண்டத்தில் இருக்குது அப்படின்றாங்க. இந்த கண்டத்தில் இருக்கக்கூடிய இந்த விசேஷ ஜீவன் வந்து மன அறிவு அப்படின்றாங்க. இந்த சாமானிய ஜீவன் என்று சொல்லக்கூடிய அந்த புருவ மத்தியில் இருக்கக்கூடிய ஆன்மாவின் முதல் நிலை வந்து ஆன்ம அறிவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 2 விதமாக ஜீவனை சொல்கிறாங்க. இந்த கண்டத்தில் இருக்கக்கூடிய இந்த விசேஷ ஜீவன் தத்துவ கூட்டங்களோடையும் இந்த மனம் முதலிய மனம், சித்தம், அகங்காரம் என்று சொல்லக்கூடிய இந்த கரணங்களோடையும் இருக்கிறதுனால இந்த உடல் அழியும் போது இந்த ஜீவனும் சேர்ந்து அழிஞ்சிரும் அப்படின்றாங்க. ஆனால் இந்த சாமானிய ஜீவன் வந்து எப்போயும் அழிகிறதில்லை அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாங்க வள்ளல் பெருமான். இந்த விளக்கத்தை வந்து இப்போ நம்ம எடுத்து பார்க்கும்போது தெளிவாகுது. அதாவது ஜீவன் வந்து மனம் முதலாகிய அந்த கரணங்களின் கூட்டத்தின் மத்தியில் தான் இருக்கும் அப்படின்றது தெளிவாகுது. அதை தான் இந்த வரியில் சொல்கிறாங்க. சரி, இப்போ அடுத்த வரி: காலமே முதலிய கருவிகள் கலைவெளி ஆளுற வகுத்த அருட்பெரும் ஜோதி. நம்மளுக்கு தெரியும், காலங்கள்னால் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், அதையும் சொல்லுவோம். இளமை காலம், முதுமை காலம், அதுவும் சொல்லலாம். அப்புறம் கோடை, பனிக்காலம், மழைக்காலம், இதெல்லாம் கூட நம்ம சொல்கிறோம். இதுவுமே வந்து காலங்கள் தான். அப்புறம் இது மாதிரி இந்த காலங்கள்ல எல்லாம் நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கடந்த கால அனுபவங்களை அறிவால் ஆராய்ந்து எதிர்காலத்தில் நம்ம நல்லா வாழ்கிறதுக்காக நிகழ்காலத்தில் வந்து நம்ம அந்த ஒரு வரையறை செய்கிறோம் பார்த்திங்களா, இதை வந்து காலமாகிய கருவிகளால் அறிவானது தலைத்து விளங்குமாறு வகுத்த அருட்பெரும் ஜோதி. அதாவது இந்த காலங்களை எல்லாம் அறிவால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், தலைத்து விளங்குமாறு, அதாவது காலங்களால் அறிவானது தலைத்து விளங்குமாறு வகுத்த அருட்பெரும் ஜோதி. அந்த அறிவை கொண்டு இந்த காலங்களை எல்லாம் நம்ம வகுத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த அறிவை நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும். அதாவது காலங்களால் அறிவானது தலைத்து விளங்குமாறு அமைத்த அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, அடுத்த வரிகளில் துரிசரு கருவிகள் சுத்த நல் வெளியிடை அரசுர வகுத்த அருட்பெரும் ஜோதி. அதாவது காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், இந்த மாதிரி தீய குணங்கள் எல்லாம் நீங்கிய நிலையில் வந்து மனம் வந்து சுத்தமாக இருக்கும். இந்த சுத்தமான மனமும் அற்ற நிலையில் தான் அந்த இறை அனுபவம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, துரிசரு கருவிகள் சுத்த நல்வெளியிடை. இந்த சுத்த நல்வெளியிடை பார்த்தீங்கன்னா சென்றைய பதிவில் பார்த்தோம். சுத்த நல்வெளியை துரிசரு பரவெளி அத்திடை வகுத்த அருட்பெரும் ஜோதி. அதாவது இந்த சுத்த நல்வெளியிடை எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த எல்லா குற்றங்களையும், அதாவது அண்டத்துரிசு, அகிலத்துரிசு, பிண்டத்துரிசு, பேருயிர் துரிசு போன்ற குற்றங்களை அகற்றுகின்ற பரவெளியிலே சுத்த நல்வெளி விளங்குகின்றது அப்படின்னு சொல்லி போன பதிவில் பார்த்தோம். ஸோ இதை வைத்து பார்க்கும்போது தெளிவாகுது, மனமற்ற நிலையில் தான் அந்த அருட்பெரும் ஜோதி அனுபவம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி தெளிவாகுது. ஸோ இதுவரை நான் சொன்ன இந்த விளக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாம் நாளை சந்திப்போம். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.